குடும்ப அரசியல் அப்படின்றது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டு. திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி இதை எதிர்கொள்வா? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி இதை பெருசாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இது என்னென்னா, தனிநபர் ஒரு அரசியலை அவர் கிட்டத்தட்ட செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவரோட முயற்சியில் எதிர்த்து தோற்று போயிருக்காரு. அதுதான் நிதர்சனமான உண்மை. அவரோட பதவி போச்சு, அடிப்படை உறுப்பினர் பதவி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். அண்ணன் சொன்ன மாதிரி அந்த குற்றச்சாட்டில் ஓரளவுக்கு நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட கட்சியில் இருக்கலாம். மேபி அது வாய்ப்பு இருக்கிறது. நான் அதுக்குள்ளே ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளராக குடும்ப அரசியல் எப்படி பார்ப்பேன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் இல்லை ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக இவரோட மகனாக இல்லாத பட்சத்தில் இவருக்கு இது கிடைச்சிருக்குமா மற்றவர்களோட ஒப்பீடு பண்ணி தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் நேற்று வரல அதெல்லாம் பேசலை. இப்போ திடீர்னு 24 மணி நேரம் கழிச்சு ஒவ்வொன்றா எடுத்து விடுறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த நேரத்திற்கு ஏற்றார் போல் சந்தர்ப்பவாத சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாரு. நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ சசிகலா அவர்கள் ஃபேமிலி எடுத்தால் டிடி விதிநகரன், திவாகரன் அவர்கள், அதுக்கப்புறம் வெங்கடேஷ் எல்லாருமே பதவியிலே இருந்தாங்க. கட்சியில் அமைப்பு ரீதியாக பதவியில் இருந்தாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கலாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்தது திருமிகு ஜெயலலிதா. அப்போது எதனா ஒரு வார்த்தை இவர் பேசியிருப்பாரு. இல்லை ஜெயக்குமார் அவர்கள் மகனுக்கு ஜெயவர்தனுக்கு சீட்டு கொடுத்தாங்க, அன்னைக்கு எதனா இவர் குடும்ப அரசியல் பேசினாரா? இல்லை கூடவே இருந்தப்போ ஓபி ரவீந்திரநாத்தை எம்பி ஆகினாங்களா, அன்னைக்கு இவர் குடும்ப அரசியல் பேசினாரா? அப்போதெல்லாம் பேசாதவர் இப்போ இன்னைக்கு ஒண்டி பேசுறாருன்னா என்ன அர்த்தம்னா, அதிமுகவோட ஆயுதம் என்பது திமுகவோட குடும்ப அரசியலை விமர்சனம் பண்றது. அதுதான் அதோட பேசிக் டிஎன்ஏ, ஒன் ஆஃப் த முக்கியமான ஆயுதம். அந்த ஆயுதத்தை எடப்பாடி பழனிசாமி இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. போற பிரச்சாரத்துலலாம் திமுக குடும்ப அரசியல் பண்ணதுன்றாரு. அந்த ஆயுதத்தை டிஃப்யூஸ் பண்றதுக்கு, அதாவது அதிமுகவும் அதை குறை சொல்லிட்டா திமுக அது ஒன்றும் இல்லாத மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு திமுகவோட அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லைங்களா, குடும்ப அரசியல் ஏத்துக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு, அதற்கு உதவி பண்றதுக்கு இவர் இந்த வேலையை பண்ணிருக்காரு. திமுக இயக்குதா இல்ல திமுக சொல்லி திரு செங்கோட்டையன் அதுதான் ஜெயக்குமார் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டப்போ அது அவர்கிட்ட தான் கேட்கணும்ன்றாங்க. எனக்கு என்னமோ அப்ப யாரோ இயக்கி தான் இவர் பண்றாரு. இப்போ நான் குடும்ப அரசியல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி போட்ட பொழுது நான் பேசியிருக்கிறேன், விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சதுக்கு அப்புறம் சரி மக்கள் ஓட்டு போட்டாங்க அது அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதுன்றதுல. ஆனா ஒரு சில மக்கள் எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. அப்ப பிரதானமா அதிமுகவோட முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குடும்ப அரசியலை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணாங்க. அதே தான் எம்ஜிஆர் அவர்களும் பேசியிருக்கிறார். அதே தான் அதிமுக இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளரும் வீடு வீடா போய் கேட்பாங்க. இவர் என்ன பண்றாரு, அங்க ஒண்டி பிரச்சனை இல்லை இங்கேயும் இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது இங்க இருக்கு. இப்ப நீங்க ஒரு சில பேர்லாம் சொன்னீங்க, எனக்கு ஒரு பத்திரிகையாளரை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அந்த பேரெல்லாம் தெரியும். எனக்கு அதிமுக நிர்வாகிகள் பேர் தெரியாமலோ சட்டமன்ற உறுப்பினர்கள் பேர் தெரியாமலோ இல்லை 82 மாவட்ட செயலர் பேர் தெரியாமல் இல்லை. பட் எனக்கு ஒரு பத்திரிகையாளரை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அண்ணனும் சொல்றதுக்கு அப்புறம் தான் அது வருது. ஆனா இந்த சைட்ல எதிரில் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே 20 வருஷமா இருக்கிறாங்க, குடும்ப அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் அந்த குடும்ப அரசியல் இனிச்சுது. இன்னைக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தனிப்பட்ட ஒரு கருத்துன்னு வரும்போது செங்கோட்டையன் என்ன பண்றாருன்னா, அவரால் என்னென்னலாம் முடியுமோ, அதாவது அதிமுக கட்சியா எடுத்தாலும் சரி, இல்லை இரட்டை இலைக்கு வாக்கு குறைக்கணும்னு சரியா எடுத்தாலும், இல்லை எடப்பாடி பழனிசாமியை தாக்கணும், எப்படி வேணா அதை எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான ஒவ்வொரு தாக்குதெல்லாம் பண்றாரு. என்னன்னா கிட்டத்தட்ட திமுக என்ன நிலைப்பாடுகளை பேசுவாங்களோ, அதிமுக பலப்பீனப்படுத்துறதுக்கு என்னென்ன பிரச்சார யுக்திகள் எடுக்க முடியுமோ அது அத்தனையும் வைக்கிறார். உதாரணத்துக்கு இதை கார்பரேட் உலகமாக கூட பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு அரசியல் வியாபாரமாக போச்சு. ரட்டன் டாட்டாக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ ஆனாப்பட்ட டாடா குழுமத்திலே போட்டி பிரச்சனை எல்லாம் ஆகி அப்புறம் திருப்பி டாடா மறுபடியும் போர்டுக்குள்ள ஒவ்வொருத்தரையா எல்லாரையும் கைட்டி வெளியில தூக்கி போட்டப்போ மிஸ்திரி கிட்ட தான் டாடா போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ டாடா கன்சல்டன்சி சந்திரசேகர் அவரோட பழைய நட்பெல்லாம் கூடி திருப்பி அந்த போர்டெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் வெளியே போட்டு திருப்பி டாடா மறுபடியும் டாடா குழுமத்தை மீட்டு தன்னோட சகோதரரான நோயல் டாடா கிட்ட கொடுத்துட்டு அவர் இறைவன் அடி சேர்ந்துட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஒரு கட்சியில ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு வலியது எஞ்சோ, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், எது வீரியமா எது திடகாத்தமா அதையும் பாதுகாத்து தன்னோட கட்டமைப்பை பாதுகாக்குதோ அது நல்லா வாழுன்றது டார்வின் தியரி. அப்ப அது மாதிரி பார்க்கும்போது அந்த ப்ராசஸ் அதிமுக அண்டர்கோ பண்ணும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையா ஒரு களத்துல முடிச்சுட்டு வர்றாரு. எதிர்க்கிறதுலயே 2 விதம். ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், தொடர்ந்து தோல்விகளை கொடுக்கிறாரு, அதனால கூட்டணி சார்ந்த சில நிலைப்பாடுகளை எடுக்கணும் அப்படின்னு வைக்கிறது கட்சியின் நலன் சார்ந்து. ஆனா இங்க வைக்கிறது தனிப்பட்ட பர்சனலான குற்றச்சாட்டு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்காம தவிர்க்கிறாரோ இல்ல அதை அவர் தடுப்பதற்கு எந்த முயற்சியுமே எடுக்கலைன்னா திரு எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனங்கள் தானே அதிகமாக போகுது. இன்னைக்கு ஆட்சி கட்டில் இருக்கிறது திமுக. ஒருவேளை அவங்க இது மாதிரி எதனா தப்பு பண்ணுறாங்க இல்லை அவங்க சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு கண்டிப்பாக
திமுக சைடு பிரச்சாரத்துல இருந்து அதை எடுத்து போட்டிருப்பாங்க வெளியில. இப்போ அவரோட மகன் என்ன பண்றாரு, மாப்பிள்ளை என்ன பண்றாரு, இது எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இதே குற்றச்சாட்டு வந்து உங்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் மேல வந்துச்சு, இதே குற்றச்சாட்டு வந்து இந்த சைடுல இருந்தப்போ அவரோட சபரீசன் சார் மேல வந்தது. அப்ப இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து அரசியல்ல யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இப்போ இவர் பேசி இருக்கிறாரு, அது வந்து மேபி அது ஒரு குற்றச்சாட்டா வருது, தலையீடு இருக்குன்னா அது வரும். அப்போ ஒரு விமர்சனம். அவர் வந்து இது பாருங்க, இந்த நேரத்தில் எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் என்னன்னா, டிடிவி தினகரன் எதிர்த்து யார் நிற்கணும், எங்கே நிற்க போறார், கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு யார் அடுத்த வேட்பாளர், போடியில் யார் அடுத்த வேட்பாளர், யார் வந்து இந்த மாதிரி இந்த பிரச்சனை பண்ணவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு இளம் வயசுல யார் யாரெல்லாம் ஃபிட்டாக இருப்பாங்க, யாரை வேட்பாளர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி அதிமுக கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெரிய போஸ்டர் வச்சு என்னென்ன ஊழல் இருக்கோ எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் தட்டி வைக்கணும் போஸ்டர் பிரச்சாரமும் வேட்பாளர் தேர்வுக்கு போயிட்டாரு. இவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா அவரை குறை சொல்லுவதோ இல்ல அதிமுக மீது விமர்சனம். அவர் வந்து அடுத்த கட்ட வேலைக்கு போயிட்டார், பிரச்சாரத்தை முடிச்சாரு, கூட்டணி பேசி பார்த்தாரு, ஒரு சிலது வந்தாங்க, ஒரு சிலது செட் ஆகல. அதுக்கடுத்து வேட்பாளர் தேர்வு, கழகத்தை வந்து எப்படி இது பண்றது, அவர் வேலையில தெளிவா இருக்கிறார். நாடு முழுவதும் பாஜக வைக்கக்கூடிய பிரச்சாரம் காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற மாநில கட்சிகள் மீதே குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் குறித்து தான். ஆமா, இப்ப சமீபத்தில் பீகார் உதாரணம் கூட நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி மேலேயே அந்த குற்றச்சாட்டுனா கூட்டணி கட்சியான பாஜகவுக்கும் இது நெருக்கடி. கண்டிப்பா அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அதனால தான் அது ஒரு ஆயுதம். அதிமுகவோட மிக சிறப்பான ஆயுதத்துல ஒண்ணு வந்து குடும்ப அரசியல் பேசுறது. அந்த குடும்ப அரசியலை எடுத்து இவர் பேசுறதுனால என்ன பண்றாருன்னா அதிமுக ஆயுதத்தை பலவீனப்படுத்துறதுக்கும் திமுகவோட கரத்தை பலப்படுத்துறதுக்கும் இவர் உதவி பண்றாரு. அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி இது பாஜக கூட ஒரு நெருக்கடி வரலாம். ஆனா இது வந்து கடைசியில மக்களை பொறுத்தவரையிலும் நீங்க வந்து வாக்கு அரசியலையோ இல்ல நேரடியா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்பு நீங்க கொண்டு வரீங்கன்னா மக்கள் வந்து கண்டிப்பா யோசிப்பாங்க, இது என்ன குடும்ப கட்சியா இது. ஏன்னா அதிமுகவோட நாடி நரம்பு எல்லாமே குடும்ப அரசியல் இங்க கிடையாது, கீழே இருந்து யாருன்னா உழைச்சி மேல வந்தா இருக்கலான்றாங்க. அதனால இப்போ ஜெயக்குமார் அவர்கள் வந்து லோக்சபாக்கு நின்னாரு, அதே மாதிரி இன்பத்தமிழன் வந்து அவரோட அப்பா கிட்ட இருந்து வராரு. இப்ப அதிமுக திமுக என்னன்னா ஒருத்தர் இருக்கும்போது, அப்பா இருக்கும்போது மற்ற யாருக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு அரசியலை தான் அவங்க பண்ணாங்க. அந்த கட்சியில வந்து வாரிசு அரசியலே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இங்க பாக்குறதுக்கும் என்னன்னா ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பெரிய பொறுப்புன்றது நம்ம அதிமுக பார்த்தது கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் தான். ஏன்னா அது அவங்க வேற குடும்பம்ன்றதுனால அதை வந்து பெருசா பேசப்படல. பட் ஆனா சசிகலா அவர்கள் குடும்பத்தில் இருந்தவங்க குடும்ப அரசியல் பண்ணாங்களா இல்ல அதிமுக கட்டுப்படுத்தினாங்களா அப்படின்னா எல்லாருமே இங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப வருஷமா பண்ணாங்கன்றாங்க. செங்கோட்டையன் இப்போ வந்து அவரோட கோபத்தையும் அவரோட அந்த தனிப்பட்ட அந்த கருத்தை வெளிப்படுத்துறது தான் அது கிட்டத்தட்ட பிலோ த பெல்ட் சண்டை. அதாவது என்னன்னா அதிமுக ஆட்சி வரணும்னா நீங்க வந்து திமுக அகற்றினா தான் அதிமுக ஆட்சி வரணும். அதற்கு உண்டான வேலை எதுவுமே பார்க்காம மாறாக ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ இல்ல அதிமுக பற்றிய அந்த விமர்சனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தொண்டர்களுக்கு வந்து இது என்ன அதிமுக ஸ்டைல் இல்லையே, இது வேற மாதிரி இருக்கேன்ற அந்த கேள்வி வரும்.